நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 2:26 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 4:04 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6:03 வரை வரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:04 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். தொழில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. சமாளித்துத்தான் முன்னேற வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. சீரான பணவரவு இருக்கக்கூடும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செல்லப்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிலும் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடுங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்றம் மிகுந்த சூழல் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று உங்களுக்கு அனைவரின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது மிக சிறப்பு. பரணி இன்று மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். சின்ன சின்ன செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பல விஷயங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. மனசுக்குள் ஞானம் நிறைந்து காணப்படக்கூடும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெறுகின்ற அனுபவம் உங்களுக்கு புதுவிதமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு செயலும் நீங்க நிதானமாக செய்வது ரொம்ப நல்லது. சிறப்புடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு வேண்டும். நல்லவர்கள் உங்களுக்கு கூடுதலாக உறுதுணையாக இருப்பார்கள். விளையாட்டுத் துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும்.
பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்ச்சி அடைய கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் ஏற்படக்கூடும். தனித்திறமை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எதிரிகள் இடமாறி போவார்கள் என்று வியாபாரத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் மனோதைரியம் உருவாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தெளிவான முடிவெடுப்பது நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் காதல் கை கொடுங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஞானம் நிறைந்து காணப்படக்கூடும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி விருப்பமான விஷயங்கள் நாட்டம் செல்லுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது எதிலும் நல்லது. இன்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மிருகசிரிஷம் இன்று நீங்க தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அபரிவிதமான பணவரவு ஏற்படக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உயர்வான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். இன்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று பின் தங்கிய நிலையில் இருந்து மாற்றங்கள் ஏற்படும் நாளிலே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழிநடத்தி வெற்றி கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டுங்க. சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும். நண்பர்களை இன்று பக்கபலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கின்றது, இன்னும் முடியவில்லை. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். இன்று சில இடங்களில் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, பயப்பட வேண்டாம். மனக்குழப்பத்தின் காரணமாக மட்டுமே சில முடிவுகள் தவறாக போகுமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. முடிஞ்சளவு என்று இறைவனை முழுமையாக நம்புங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கோபப்பட வேண்டாம், பொறுத்துக் கொள்ளுங்கள். அமைதி என்றுமே ஜெயிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நளினப்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் ஆசையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்ல கொடுங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு அனைவரும் உறுதுணையாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சில காரியங்கள் நடைபெறுமா நடைபெறாதா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடும். வெற்றிகள் தேடி வரக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்
மிருகசிரிஷம் இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பார்த்து பேசுங்கள், அது போதும். திருவாதிரை யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பயணங்கள் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் குழப்பமாக காணப்படுவீர்கள். பணத்தை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கடனை தீர்த்து விடுங்கள், அது போதுங்க. புனர்பூசம் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. அப்படி என்று தான் எல்லா வகையிலும் எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்குங்க. நல்லது செய்ய போனால் கூட மற்றவர்கள் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். எதிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாழ்க்கையில் வளம் வருவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். புதிய சூழல் உருவாகக்கூடும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி இருக்குங்க. பண சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடிவிடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும், குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க பெரிய அளவில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. தனி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்குங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பூசம் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அவசியம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆகில்யம் மனதிற்குள் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடைய எண்ணங்கள் என்றுமே நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். அதனை சிலர் புரிந்து கொள்வதில் மட்டுமே சிக்கல் இருக்கும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக வழக்குகள் வெற்றியடையும், பயப்பட வேண்டாம். உழைப்புக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழிலில் உற்பத்தி விற்பனையும் சுமாராக இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு ஓரளவு ஒட்டி செல்வீர்கள். சிம்ம ராசினியருக்கு பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதே நல்லது. ஆரோக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கக்கூடும். அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று வழக்கு தகராறுகள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. எவ்வளவோ கடுமையாக உழைக்கின்றோம், நமக்கு மட்டும் நல்லது நடக்கவில்லையே என்று ஏக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும், பயப்படாதீர்கள். காலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு பதிலை சொல்லும். எதிலும் முயற்சி மட்டும் மேற்கொள்ளுங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும்.
சுயநலம் கருதாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று பல நெருக்கடியில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்களுக்கென்று முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு உடைய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக நீங்க ஜெயிக்க வேண்டும். அதற்கு நீங்க புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலனும் வரக்கூடும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடுங்க. வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பூரம். யதார்த்தமாக பேசுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்திரம். பண பரிவர்த்தனையில் கவனம் இருக்கட்டும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்ற நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட பணிகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சராசரி வளர்ச்சி இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணத்தில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சுற்றுச்சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக கூடும். சக ஊழியர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். மன அமைதி, குடும்பத்தில் சுபிக்ஷம் போன்றவை ஏற்படக்கூடும். ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் துணிவுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். இன்று வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உறவரிடம் பழகுவதில் கவனம் இருக்கட்டும். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அது வரைக்கும் நீங்க பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கக்கூடுங்க. தடையில உடைதிருந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பங்குதாரருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. அஸ்தம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும்.
எடுக்கும் முடிவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகன யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் வேகம் கூடிவிடும். அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேசி நேரம் செலவிட வேண்டாம். இன்று உங்களுக்கு செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். முடியாதது என்று ஏதுமில்லை. எடுக்கும் சூழ்நிலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து பணிபுரிய வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்கக்கூடுங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையுடன் சென்று வர வேண்டும். எதிலும் உங்களுக்கு வேகம் பிடிக்க கொடுங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று கண்டிப்பாக யோசித்து செய்யுங்கள். வெற்றி பெற முடியுங்க. இன்று நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை அனுபவிப்பீர்கள். புது புது பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஏற்படக்கூடுங்க. மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயம் வேண்டாம். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க. நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முகப்பொலிவும் அழகும் ஒரு பக்கம் கூடிவிடும். உங்கள் வார்த்தைகளுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று பண வரவை விட செலவுகளே ஒரு பக்கம் அதிகரிக்கும். காதலை பொறுத்தவரை குழப்பமே இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனோ தைரியமும் இன்று கூடிவிடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று சுமூகமான உறவு வெளிப்பட கொடுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். என்று செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுவாதி மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று நீங்க விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். விசாகம் என்று புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழும் வெளிப்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பம் உண்டாகக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தொழில் நெருக்கடிகளை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். பண வரவை விட உங்களுக்கு செலவுகளே கூடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். பயணத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உடனுக்குடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். திருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தயவு செய்து அலட்சியம் மட்டும் காட்டிவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பொதுநல சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். உடைய நியாயமான பேச்சை சிலர் மறுக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மனதில் இனம் புரியாத வருத்தம் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க.
நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை காட்டும். தொழில் வியாபார வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம் என்று எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். மனோ தைரியம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் என்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. விருப்பமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். போராட்ட குணத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் இன்றி நீங்க எதிலும் தீவிரமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். பட்டும் படாமல் நடந்து கொள்ள வேண்டும். வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும், பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைதி விட கொடுங்க. செயல்களில் கூட புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் வேண்டாம். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. கல்விக்கான செலவுகளை ஓரளவு ஈடுகட்டி விடுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உணவுகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவு மேலோங்கும். சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று நீங்க எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அனுஷம். குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். திருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், யோசித்து மட்டும் செய்யுங்கள். எதிலும் உங்களுக்கு தீர்க்கமாக ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவில் வெற்றி இருக்குங்க. மனக்குறைவு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பய உணர்வு வேண்டாம். கேட்டை. திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளை ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. என்று உதாசீனப்படுத்தியோர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் வளர்ச்சி விகிதம் சீராக இருக்க கொடுங்க. செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள், நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். பணிகளை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கும். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை சீராக்கிக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிடுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். புகழ் ஓங்கி இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் தீர்க்கமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை மேலோங்கி விடக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு இனம் புரியாத வருத்தம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும், பயப்படாதீர்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு நம்பிக்கையில் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று இல்லத்தில் பேசுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. காரியங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும்
காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. போராடும். நம்பிக்கையை நீங்க இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. பண செலவு கொஞ்சம் மிச்சமாகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக சிறப்பு. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உத்திராடம். செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வியாபார நடைமுறைகளை சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். என்று நீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அற்புதமாக அமைத்துக் கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று மதிப்பு மரியாதை வளர்த்துக் கொள்வீர்கள். திட்டங்களை அற்புதமாக வகுத்துக் கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் மத்தியில் அன்பு பாராட்டுவீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக பெருகும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானித்து நடந்து கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உறவுகளிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பாகுபாடுடன் கொஞ்சம் பழகுவீர்கள். முழு கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்ய வேண்டும். அக்கறையுடன் செய்து முடிக்க வேண்டும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். எதிலும் வேகம் கூடிவிடுங்க. எதிலும் உற்சாகத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதி கண்டிப்பாக கூடும். மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேசுவதில் நிதானம் இருக்கட்டும். பெண்கள் இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. பெண்கள் இன்று முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொடுக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதலை விட்டு கொடுத்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. சுறுசுறுப்பு எதிலும் கூடிவிடும். வாழ்க்கையில ஜெயிக்க நினைத்த விஷயங்கள்ல கண்டிப்பாக செயல்படுவீர்கள். கண்டிப்பாக கல்வியில் சாதிப்பீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். என்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. மனம் என்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். முழு கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையிலும் நிதானம் இருக்கட்டுங்க. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும். அவிட்டம். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பேசுவதில் நிதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதல் கவனம் எதிலும் உண்டாகக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொது நல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று தெளிவாக சிந்திக்கக்கூடிய சூழல் வெளிவர கொடுங்க. மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேசுவதில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும்.
கும்பம் ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் நினைவு பணியை முடிப்பது நல்லது. செலவுக்கு ஏற்ற பணம் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். எதையும் சேமிப்பாக நீங்க மாற்ற வேண்டும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவு முன்னேற்றம் அடைய கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனம் என்று திருப்தி அளிக்க கொடுங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். முழு கவனத்துடன் பணியில் ஈடுபடுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். கும்பம் ராசினியர்களுக்கு புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மை கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்கள் புது புது விஷயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். தயவு செய்து இல்லத்தில் பேசுங்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காணுங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். முடிவுல லாபகமாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிர்ச்சி ஏற்படக்கூடும். பேசுவதில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து கொண்டு எதிலும் பணிபுரிவது மிக அவசியம். என்று உங்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சதயம் முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும். நெருக்கமான விஷயங்களை நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். போராட்ட குணத்தைக் கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று செயல்படுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். திடீர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. போராட்டாத்தி எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். காரிய தடைகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் நிதானமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பொது நல்ல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய நபரின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட இலக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவு இன்று நன்மையை உடுக்குங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கருத்து வேற்றுமை வராமல் இன்று நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கவனமாக நீங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தைரியமும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்க கொடுங்க. மீன ராசினியர்களுக்கு வாகன யோக ஏற்படக்கூடும். பெண்களாலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிள்ளைகளாலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மீனம் ராசினியர்கள் அற்புதமான நிகழ்வை சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடி இருக்கும், குழப்பம் இருக்கும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் பேசி எந்த ஒரு முடிவும் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மதியத்துக்கு மேல் நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கோபப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மன அமைதி கொடும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. கவன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இன்று உங்களுக்கு இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடும். ரேவதி. கனவுகள் நனவாக கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சி முன்னேற்றம் இருக்குங்க. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.